ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் தாங்க நம்ம சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். இது ரொம்பவே பசங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது வீட்லேயே அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் இருக்குங்க எடுத்திருந்தேன் போன்லெஸ் சிக்கன். இது ரொம்பவே சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசும் போடக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக போடக்குள்ள நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஹோல் பர்பஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது டார்க் சோயா சோஸு, அதனால நான் கம்மியாக போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். ஒரு முட்டைக்கு எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே இந்த முட்டைக்கு இதில் சேர்க்கக்கூடாது. பாதி நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே போட்டால் தண்ணியாட்டம் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதில் போட்ட மிளகுத்தூள் காரம் பத்தலை. 1 டீஸ்பூன் நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு தேவையோ. நான் எடுத்தேன் இல்லைங்களா, ஒரு முட்டை எனக்கு ஃபுல்லாகவே தேவைப்படலை. நான் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு ரொம்பவே தண்ணியாட்டம் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம் பீஸுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது, இல்லைன்னா சரியாக உங்களுக்கு வெந்தும் வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லாவே வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம இதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இது நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது நம்ம எடுத்து போடக்குள்ள ஒரு கிச்சன் டவலில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் எதுனாச்சும் எண்ணெய் இருந்துச்சுன்னா எல்லாமே அதில் உறிஞ்சிடும். நான் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே தனியாக நம்ம வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் அதிகமாக போடணுன்ட்டு இல்லை. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நான் ஒரு 8லேருந்து ஒரு 10 இருக்கும் பூண்டு பல் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நீங்கள் அதிகமாக போட விரும்பலைன்னா கொஞ்சமாக கூட போட முடியும். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இஞ்சிக்கு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நல்லாவே கொஞ்சம் வதக்கலாம். பெரிய வெங்காயம் இருக்கும். நான் ஒரு 2 எடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்து க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு நம்ம கொஞ்சம் வதக்கலாங்க. இந்த வெங்காயம் வதக்கக்குள்ளே நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். ரொம்ப கலர் மாறணுன்ட்டு இல்லை. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்கும். இந்த மாதிரி நான் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாயினுடைய காரம் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடை மிளகாய் இருக்கும். இது 1. இதுக்கு நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன் ஷேப்பில். எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இதுக்கு நல்லா நம்ம வதக்கிறோம். அதிகமாகவும் வதக்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். நான் 1 டீஸ்பூன் எடுத்திருந்தேன் மிளகாத்தூள். இது பார்த்திங்கன்னா நல்லா நான் கோபு மட்டும் எடுத்துருக்கேன் அந்த டீஸ்பூனில். இது காரம் கம்மி பார்த்துங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ. இது சிம்மில் வச்சு தான் இந்த மிளகாத்தூள் போடணும், எல்லாம் கருகிடும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். கலரும் போட்டுக்கிட்டேன், ஃபுட் கலரிங். நீங்கள் விருப்பப்படலைன்னா போடாதீங்க. ஸ்ட்ரீட்டில் ஸ்டைலில் செய்யக்குள்ள அதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் இதில் மிளகும் சேர்த்துக்கிட்டேன், மிளகுத்தூள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சிக்கனுக்கு இதில் போட்டுடலாம்.
இந்த சிக்கன் வந்து நான் வறுக்கக்குள்ளே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 90% தான் வந்து நம்ம வேக வச்சு வந்து எடுக்கணும். இந்த 10% இப்போ வந்து இந்த மசாலா கூடயே வந்து அப்சர்வ் ஆகி வெந்துடும். ஒரு 3/4 டீஸ்பூன் சோயா சாஸ். இது கூடயே பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும் பார்த்துங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்க்குறேன். அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மி தான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து இதுக்கு வேக விடலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் எதுனா தண்ணி இருந்துச்சுன்னா கூட வந்து இப்போ வற்ற விட்டுக்கலாம். நல்லாவே வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டியே இருந்து இதுக்கு கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் வந்து பார்த்துங்க. பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா இதில் வந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்லே வந்து நம்ம எல்லாமே வந்து இதில் சேர்த்துருக்கிறதால அந்த சுவை அப்படியே இருக்குங்க. நீங்கள் வெளியே போகாத இதே மாதிரி வீட்லேயே வந்து சுட சுட பசங்களோட நீங்களும் வந்து சாப்பிட முடியுங்க. நான் சொன்ன முறையில் செஞ்சீங்கன்னா அதே டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேருங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன் சிக்கன் வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேங்க. அவங்க செஞ்ச முறையிலேயே அதே மாதிரி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. நான் கீழே வந்து சேனலுக்கு லிங்க் கொடுக்குறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.